நாம் சரித்திரம் உருவாக்குவதில்லை, சரித்திரம் நம்மை உருவாக்குகிறது. பாரதிக்கு நீங்கள் சரித்திரம் தெரிந்து கொள்வதில் இல்லை நாட்டம். ஏனென்றால் சரித்திரம் தெரிந்து கொள்வதென்பது மற்றொருவர் சொல்வதை கேட்டுக்கொள்வது. தேர்ச்சி கொள்வதென்பது ஒப்பீட்டு ஆய்வுகள், கள ஆய்வுகள், கல்வெட்டு ஆய்வுகள், சங்க இலக்கியங்கள் என்று அனைத்தையும் ஆராய்ந்து உங்களுக்கு திரித்து சொல்லப்பட்ட அனைத்தையும் கேள்விக்குட்படுத்துவது. சரித்திரம் எங்கு தொடங்குகிறது? உங்கள் குடும்பங்கள் இருந்து. 2 தலைமுறைக்கு முன் வந்த உங்கள் முப்பாட்டன் பெயர் தெரியாத நவீன இளைஞர்கள் நாம். சரித்திரத்தில் தேர்ச்சி பெற 2வது தேவை சமூக வரலாறு அறிதல். நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் ஏன் உங்களை தாழ்த்தியே வைத்திருக்கிறது இச்சமூகம்? ஒடுக்குமுறையை உடைத்தெறிய நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றறியுங்கள். நீங்கள் தாழ்த்தியவர்கள் என்றால் ஏன் ஒடுக்கினீர்கள், எதனால், அதன் மூலம் நீங்கள் கற்றதென்ன, பெற்றதென்ன என்று கண்டறிந்து உங்கள் வரலாற்று பிழைகளை நீங்களே மாற்றி எழுதுங்கள். சரித்திரத்தில் முக்கிய பாடமானது எவ்வளவு பெரிய ராஜ்யமும் எவ்வளவு பெரிய பேரரசும் என்றோ ஒரு நாள் மண்ணில் புதையுண்டுதான் இருக்க வேண்டும் என்பது. நாம் சரித்திரத்தை எல்லாம் எழுதியது யார்? ஆங்கிலேயர்கள். வேட்டைக்காரன் புலியை பற்றி சொல்வது எவ்வளவு பெரிய அபத்தமோ அவ்வளவு பெரிய அபத்தம் அது. இன்று உள்ள பல மத கலவரங்களுக்கு முக்கிய காரணம் என்றோ இடிக்கப்பட்ட கோவில்கள். அவை இடிக்கப்பட்டது மத வேறுபாடுகளால் அல்ல, அவை வெறும் பிரார்த்தனை கூடங்களும் அல்ல. கோவில்கள் ஒரு அரசின் அதிகாரத்தின் வெளிப்பாடு. இஸ்லாமிய மன்னர்களால் மட்டுமல்ல, இந்து மன்னர்களாலும் இடிக்கப்பட்ட கோவில்கள் ஏராளம் இங்கு.